அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது, அதிகாரிகள் எச்சரிச்சாங்க, அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்களே இல்லையா, உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா. புயல் வந்தது, எங்களுடைய அமைச்சர்கள்லாம் 3 மாதம் அங்கேயே தங்கி, கஜா புயல்ல 3 மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரண பணிகளை மேற்கொண்டு அந்த புயல் அடிச்சூடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு. ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னு முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க, இப்போ விட்டுட்டு வந்தீங்க. நான் பல்லாயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தேங்கிறீங்க. யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க? இன்னைக்கு அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும், சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லல, கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சிறந்த அரசியல்வாதி நாங்க தான். மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆட்சி எழுத்து கூட பேச முடியல, அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு. இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு. நான் இந்த பொதுநாளைக்கு 1974 வந்தேன். 51 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. 51 ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணுவு நிதியாக தெரிஞ்சிருக்கிறோம்.